வணக்கம்மா. நாளைக்கு எக்ஸாம் போகிற ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் பசங்க பயப்படாமல் போங்க, நல்லபடியாக எழுதுங்க. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, மேம் டைப் ரைட்டிங்கில் எனக்கு சில பேர் லெட்டர் மட்டும் வருது, சில பேர் ஸ்டேட்மெண்ட் வருதுங்கிங்க. வருது, ரெண்டுமே இருக்குது. ஒரே பேஜில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஆப்ஷன் முக்கியமாக இன்றைக்கி நம்மளுக்கு அதில் ஹைலைட் பண்ணி கூட கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு இது அடிச்சுட்டு பேஜ் பிரேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து அடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அதை உங்களுக்கு முடிஞ்சால் நான் ஷார்ட்ஸ் லைவில் போடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரே பேஜில் அடிக்கிற மாதிரி இருக்குது, அது எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, ஷார்ட் அண்ட் பசங்க எல்லோரும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, வாய்ஸ் ஏஐ வாய்ஸ் மாதிரி இருக்குது மேம், எங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னீங்க. நீங்கள் அதை பற்றி எதை பற்றியுமே ஒரி பண்ணாதீங்க, நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எந்த இதுனாலுமே நம்ம நல்லபடியாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு எழுதுகிறவங்க எந்த ஒரு பயம் இல்லாமல் எழுதுங்க. பயமே பாதி நம்மளுக்கு என்னென்னா பயத்தையும் பதட்டத்தையும் கொடுக்கும். ஸோ பரவாயில்ல, நம்ம படிச்சிருக்கோம், நம்ம ஹார்ட் ஒர்க்கு தந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போய் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக ரிசல்ட் நல்லதாக இருக்கும். நாளைக்கு கண்டிப்பாக டைப் அண்ட் ஷார்ட் அண்ட் பசங்க ஹால் டிக்கெட் மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒரிஜினல் ஐடி, நீங்கள் என்ன எக்ஸாம் அப்ளை பண்ண கொடுத்தீங்களோ அந்த கவர்மெண்ட் ஐடி கொண்டு போக மறந்துடாதீங்க. ஷார்ட் அண்ட் பிள்ளைகள் நீங்கள் பென்சில், ஸ்கட்டர், ரப்பர், ஸ்கேல் எல்லாமே கரெக்டாக ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஷார்ட் அண்ட் பசங்க முக்கியமாக எடுத்து வைக்க வேண்டியது, நான் எங்கள் இன்ஸ்டியூட் பசங்களுக்கு ப்ரொவைட் பண்ணது இதுதான். இந்த மாதிரி ஸ்பீட் புக் ஒரு 10 ஷீட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாப்லர் போட்டு இதை ரெடி பண்ணிட்டோம். தென் அவங்களுக்கு செகண்ட் பேப்பரில் நம்ம பேப்பரில் எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா சில இது மட்டும், நான் அது ஏற்கனவே காலையில் உங்கள்கிட்ட எதுன்னு சொல்லிட்டேன். நான் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் மட்டும் நாங்கள் பிரிண்ட் கோடு போட்டது பிரிண்ட் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளது ஃபுல்லாகவே A4 ஷீட் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதை பசங்களுக்கு நான் ட்வின் பண்ணியே நான் என்ன பண்ணிட்டேன், கெட்டியே நான் கொடுத்துட்டேன். மீதி பேப்பர் இருந்தால் அப்படியே கிழிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வசதி இருக்கோ அதை மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். இன்னொன்று என்னென்னா ஹெட்செட் கண்டிப்பாக கொண்டு போகணும். அதுவும் காலையில் உங்களுக்கு நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் பசங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கீபோர்ட் அண்ட் மவுஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். என்னோட சஜஷன், நீங்கள் கீபோர்ட் அண்ட் மவுஸை எடுத்துகிட்டு போங்க. மவுஸ் எடுத்துகிட்டு போகாட்டி கூட பரவாயில்ல, கீபோர்ட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலே நம்ம பண்ணாதான் நம்மளுக்கு கொஞ்சம் பயமும் இருக்காது, அந்த ஹேண்டும் நம்மளுக்கு கரெக்டான ஸ்பீடில் வருமா. ஓகேம்மா, நல்லபடியாக எழுதுங்க. எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். ஃபஸ்ட்டு பேட்ச் போகிறீங்க சிபிஐ எக்ஸாம், எல்லோரும் நல்லபடியாக தான் எழுதுவீங்க. பயத்தை முதல்ல போக்கிடுங்க, அங்கே எல்லாமே நமக்கு நல்லதாக வரும்னு நினைங்க. டைம்குள்ளே நீங்கள் முடிங்க, எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். எதை நினச்சும் பயப்படாதீங்க. எல்லாருக்குமே ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தமிழ் சிறப்பு சுருக்கங்கள் 4 படிச்சுட்டு போயிருங்க ஜூனியர். ஏன்னா அது உங்களுக்கு லித்தோவில் கேட்டிருக்காங்க, அது மட்டும் முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.